إلا الله لا إله إلا الله محمد رسول أنت تدعو بيننا بالباطل كالبرور بل ما شرف منه يا سيدي الخير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان محمد الدين والقرآن ما شاء الله كان وما بشر لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم وهم له منكرون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சந்தியான நிகழ்ச்சிகளுடைய தலைவர்களே, மேன்மைக்குரிய உலமாபுரங்களே, கண்ணியமிக்க இந்த பள்ளியினுடைய இமாம்களே, வருகின்றக்கூடிய பெரியவர்களே, வருங்கால வாழ்நாளுக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற எளிய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பின்னணிக்காரை தாய்மார்களுடைய சகோதரிகளே, பாசமிக்க சிறுவர்களே, சிறியர்களே, பொதுவாக இப்படி கூட்டங்களிலே சலாம் சொல்லும் பொழுது நாம் பேசுகிற ஒரு பேச்சாக போயிடுது கவனிக்கப்படாமல், அதனால் சலாம் சொல்லும் போது பதில் சொல்வது வாக்கு என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு சலாமை சொல்லி வார்த்தையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரகாசமான இந்த மஸ்ஜிதிலே பாக்கியமான நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவிழா என்பதோடு சமுதாயத்தினுடைய பல்வேறு தரப்பிலே உள்ளவர்கள் தங்களுடைய பணிகளை காரியங்களை சீராக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஆலோசனை முகாமும் அதற்கான வழிகாட்டுதல் நிகழ்வும் இங்கே ஒருங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நிகழ்விலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிகழ்வுகள் சேர்ந்துவிட்டது. பரிசளிப்பு விழாவில் சேர்ந்திருக்கிறது, ஆலோசனை நிகழ்வும் சேர்ந்திருக்கிறது, அதோடு கண்மணி நாயகம் சமுதாயத்துடைய திருவிழாவும் சேர்ந்துவிட்டது. மன்னர் நௌஷேர்வான் ஒரு பெரிய மன்னர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீதமான ஒரு மன்னர் ஆட்சி செய்யும் பொழுது நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் அவருடைய ஆட்சி உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. நீதமான ஒரு மன்னர் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் பொழுது நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. அந்த நௌஷேர்வான் மன்னருடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஒரு நாள் வீதி உலா போயிருந்தார். மக்களுடைய குறைகளை அறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக வீதி உலா போயிருந்தார். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வயதான கிழவர், நடக்க இயலாத நிலையிலே உள்ளவர், தவழ்ந்து வந்து ஒரு இடத்திலே குழியை தோண்டி அதிலே ஒரு மரக்கன்றை நட்டு அதற்குண்டான இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார். மன்னர் நௌஷேர்வான் அவரை பார்த்து சொன்னாராம், பாருங்கள் இந்த கிழவனுக்குள்ள ஆசையை, சொந்தமா எழுந்து நடக்க முடியல, ஆனா இந்த மரத்தை அவர் நடுகிறார். எனக்கு ஒரு மரணம் இருக்குது, கொஞ்ச நாள்ல மூத்தா போயிடுவோங்கிற சிந்தனை தான் அவருக்கு இல்லை. என்னவோ ரொம்ப நாள் வாழ போற மாதிரி இதனுடைய பயன்களை காணப்போவது போல அவர் இந்த மரத்தை நட்டுக் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு இந்த கிழவத்தை கேட்டாங்களாம். வயதான அந்த பெரியவர் சொன்னாராம், கண்ணிமிக்க மன்னர் அவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் தான் நடக்கூடிய மரத்தின் பலனை தானே அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் உலகத்திலே மரங்கள் வந்திருக்குமா, மரங்கள் உண்டாகி இருக்குமா? நான் நட்ட மரத்தினுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளும் நினைச்சிருந்தா மரங்கள்லாம் உண்டாகி இருக்குமான்னு கேட்டார். அரசர் சொன்னாரா, அரசர் பார்த்தா நல்ல பதில் சொல்றாரு, வயசான ஆளா இருந்தாலும்
பெரிய மனுஷனா இருந்தால் நல்ல பதில் சொல்றாரு, அவருக்கு ஒரு பரிசு கொடுங்கப்பான்னு சொன்னார். அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. வாங்கணும்னு அவர் சொன்னாரா, மரம் நட்டால் பலன் கிடைக்குமா என்று கேட்டீர்கள், கைமேல் பலன் கிடைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. கைமேல் பலன் கிடைத்து விட்டதே இன்னும் நல்ல பதில் சொல்றாரு, இன்னொரு பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னாரா மன்னர். அந்த 2வது பரிசு வாங்கணும்னு அவர் சொன்னாராம், உலகத்தில் ஒவ்வொரு மரமும் ஒரு விளைச்சலுக்கு ஒரு தடவைதான் பலன்கள் தரும். ஆனால் நான் நட்ட மரம் ஒரே நேரத்தில் 2 விளைச்சலை தந்துவிட்டது, 2 மரங்களை தந்துருச்சுன்னாராம். மன்னர் சொன்னாரா, சீக்கிரம் இன்னொரு பரிசை கொடுத்து இடத்த காலி கொடுங்க, இந்த மனுஷன் பேசி நம்ம கஜானாவை காலி பண்ணிக்கார்கள் தெரியுது. நானும் பெருமக்களே, ஒரே நேரத்தில் பல பரிசுகளை இந்த வயதானவர் பெற்றதை போல ஒரே விழாவை காரணமாக வைத்து, ஒரே நிகழ்வை காரணமாக வைத்து பல விழாக்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது. சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணத்தினால், சமூக மக்கள் எல்லாரையும் மேம்பட்டு திகழ வேண்டும் என்ற காரணத்தினால், ஷரியத்தினுடைய பேருணர்வோடு இறைபக்தியோடு அல்லாஹ் ரசூலுடைய அன்போடு நாம் வாழ வேண்டும் என்ற அந்த உயரிய குறிக்கோளோடு சமுதாயத்திலே யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான வழிகாட்டுதலாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்து தருவானாக. பக்கத்தில் கழிவாங்க கோரிக்கைகள் தூரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஸ்ரீனுடைய மார்க் ரிலீஸ்ங்கிறது சேர்ந்திருக்கு. வந்து கவனங்கள் செலுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அதை சொல்றதை கூட நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல கூட்டம் கபூலாயும் நமக்கு செலவாக்கு சொன்ன நன்மை கிடைக்கும். ஒரு தடவை செலவாக்கு சொன்னா 10 நன்மைகள். ஹதீஸ்ல தெளிவா 10 பாக்கியங்கள் வழங்கப்படுகிறது, 10 பாவங்கள் அளிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல கேட்கிறான், அம்மம் யஅரிஃபு ரசூலஹு, உங்களின் ரசூலை நீங்கள் விளக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களின் ரசூலை நீங்கள் விளக்க வேண்டாமா? புகுந்தரும் ரசூலை விளங்காத காரணத்தினால்தான் உலகத்தில் பல பேர் மாறுபட்ட கருத்தை சொல்கிறார்கள். ரசூலை விளங்காத காரணத்தினால்தான் உலகத்தில் பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள். உலகத்திலே நபி அவர்கள் குறித்துள்ள விமர்சனமும் இன்காரும் ஏற்படுவதற்குண்டான காரணமே நாயகத்தை விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்கியுள்ளோம் என்று சொன்னால், நாம் மார்க்கத்தின் பிடிப்புள்ளவர்களாக, மார்க்கத்தின் நெறியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக ஆகுவோமே தவிர விமர்சனம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த விமர்சனங்கள் நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து மாற்று கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. யார் அவர்கள்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன? உலகத்தினுடைய பெரும் அறிஞர்கள். அவர்கள் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று இல்லை. உலகத்தினுடைய அத்தனை பெரும் அறிஞர்களும் நபியவருடைய வாழ்வை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். நபியவருடைய வாழ்வை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தகப்பனார் வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறந்த 6ஆம் வயதில் தாய் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதற்கு பிறகு 2 வருடம் அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு அனாதை அவர்கள். பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை இறந்து விட்டார்கள். பிறந்த கொஞ்ச காலத்தில் தாயையும் பிரித்தார்கள். பொறுப்பிலே இருந்த அப்துல் முத்தலிபையும் பிரித்தார்கள். ஒரு அனாதை. ஆனால் அவர்கள் அனாதையான உலகத்தை அல்லாஹ் தஆலா ஏன் ஆக்கினார்? பொதுவாக பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னார், பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் சீராக வளர்வது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இவர்களை பராமரிப்பதற்கான பொறுப்பை அல்லாஹ்வே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அற்புதமான காரியத்தை சொல்வார்களே, கஃபாத பின் இல்மி உம்மி முஅஜிஸதன் ஃபில் ஜாஹிலிய்யத்தி வ தஹ்தீபி பில் யுஸ்ரி. அறியாமை
காலத்தில் மிகப்பெரும் பேரறிஞராக அவர்கள் திகழ்ந்ததும், எத்தீமான நிலையிலே ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்ததும் ஒரு அற்புதமல்லவா என்று கேட்பார். அறியாமல் விளைந்த காலகட்டத்திலே அறிவிலே தேர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்ததும், எத்தீமான நிலையிலே அவர்களை கண்காணித்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பானவர்கள் இல்லாத நிலையிலும் ஒழுக்கத்தை அவர்கள் சிறந்திருந்ததும் ஆச்சரியம் அல்லவா என்று கேட்பார். நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தான் நபி என்பதற்கான ஆதாரத்திற்கே தங்கள் வாழ்வை தான் உட்படுத்தினார். சமுதாய உலகத்திலே எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் அற்புதம் இல்லை, ஆனால் குர்ஆனில் அவ்வளவு அற்புதங்கள் சொல்லப்படவில்லை. எல்லா அற்புதங்களும் வந்தார், தன்னுடைய கையை கொட்டிக் கொண்டார். நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? சந்தேகமே இல்லை. நீங்க அல்லாஹ்வுடைய நபியா, என் கைக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லணும்னு சொன்னார். நான் என் கைக்குள்ள என்ன வச்சிருக்கேன் சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபியா சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னாங்க, உன் கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பேரு நான் யாரும் அது சொல்லுன்னு சொன்னாங்க. அது கல்லில் மட்டும் சொன்னாதான் உன்னுடைய கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லிடத்திற்கே நான் யாருக்கு அது சொல்லும். ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி கற்கள் சொன்னது. பெருமக்களே, அவர்கள் நபி என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இஸ்ரேலிய ஹதீஸ் வருகிறது. இஸ்ரேலிய ஹதீஸ் வருகிறது. ஒரு ஆள் வந்தார், நீங்க நபிகளுக்கு எனக்கு மனசுல பதியக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்னு கேட்டாங்க. சொல்லாது என்ன வேணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இருக்கிறதுல அந்த மரங்கள் வரணும்னு சொன்னாங்க. மரம் வரணும். ஆச்சரியம் சொன்னாரே, அற்புதம் என்று சொன்னாரே, சாதாரணமா நடக்க இயலாத மற்றவர்களால் நிகழ்ச்சி காட்ட முடியாத காரியங்களை செய்வதுதான் அற்புதம். சொன்னார், நான் நம்பணுமானா அந்த மரம் வரணும்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, அப்படி கதைகள் எல்லாம் இல்லை. சல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அந்த மரத்துக்கு போய் உங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. ஜாஅத்தி தஅவதிஹி அஷ்ஜாரு சாபிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி. இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் பூஸ்ரி அவர்கள் தங்களுடைய குருதாக்காரியில் சொல்வார், மரம் வந்தது. இப்படி எத்தனையோ ஆச்சரியங்கள். ஒரு ஆள் வந்தார், நீங்க அல்லாஹ்வுடைய நபியா? சந்தேகமே. அதுக்கு என்ன ஆதாரம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒண்ணுதான். என்ன விஷயம் கேட்டா, நான் நல்ல மல்யுத்த வீரன், நல்ல சண்டை பிடிப்பேன். நான் நல்ல சண்டை பிடிப்பேன், என்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா எங்களோட சண்டைக்கு வரணும்னு. நீங்க அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா, ஒரு நபிங்கிறது இதெல்லாமா ஆதாரம்? ஒரு நபிங்கிறது இதெல்லாம் ஆதாரமா காட்ட முடியும். சொல்லாங்க சரின்னா அல்லாஹ் தஆலா அவங்க நபிங்கிறதுக்கு ஆதாரமாக எதையும் நம்ம காப்பதற்கு தயாராக இருந்தார். சரின்னா அவர் உடனே என்ன செய்தார்னா, தயாராகி நீங்க ஆரம்பிக்கிறதா நான் ஆரம்பிக்கணுமா, நீங்களே முடிவெடுங்க. நான் சொல்லாரு, நீங்களே முடிவெடுங்க, நீங்க ஆரம்பிங்க. ஒரு குத்து தான் சாஞ்சிட்டார், கீழே விட்டுட்டார். ஓஹோ, அது யாருக்கும் படிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியுது. சொன்னாங்க, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. என்ன சரியா, இப்ப நீங்க ஆரம்பிக்கிறதா நான் ஆரம்பிக்கணுமா, உங்க சான்ஸ் தான். இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான் தெரியுதுன்னு அவர் நினைச்சிட்டு நீங்களே ஆரம்பிங்க. இவங்க வேற ஒரு முறையை கையாண்டார்கள். இரண்டாவது கீழே வந்துட்டார். இன்னும் ஒரு தடவை என்ன எல்லாருமே சண்டை போட்டுருக்கிறோம். நபிகளுக்கு ஆதாரம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே சண்டைக்கு வரையெல்லாம் கேட்கிறீங்க என்னன்னு கேட்டாங்க. இன்னும் ஒரு தடவை அதிலே நீங்கள் ஜெயித்தால் உண்மையிலேயே இந்த கலையை யாரிடத்தில் சென்று நீங்கள் படிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அந்த துறையை தாங்கள் தேர்ந்தெடுத்து என்று சொன்னால் அல்லாஹ் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நான் நம்புவேன். நாங்கள் 3வது சதாசனம் ஜெயிச்சாங்க. ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் ஹதீஸ்ல இருக்குது. சந்திரனை விளக்க சொன்னாங்க. மக்காவாசிகள் கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வை நம்பினா எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், இந்த சந்திரனை பிளந்து காண்பீங்க. சல்லாஹ் கேட்டாங்க, ஈமான் கொள்வீங்களா கேட்டாங்க. கண்டிப்பா நாங்கள் சல்லாஹ் இஷாரா செய்தார்கள். மக்காவிலே ஜபல் அபீ குபைஸ் என்ற மலைக்கினுடைய முகத்து பகுதியிலே சந்திரனுடைய ஒரு பகுதியை கொண்டு வர சொன்னாங்க. சல்லாஹ் ஆச்சரியப்பட்டாங்க. ஏதோ ஒரு சூரிய வேலை செய்திருக்கிற மாதிரி தெரியுது. அதையும் திசை திருப்பினாங்களே தவிர ஈமான் கொண்டார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் அவ்வளவு
அர்த்தத்தை சொல்லல. அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அர்த்தம் என்னவென்று சொன்னால் இதைத்தான் சொல்றார். லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் ஒரு காலத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு காலத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்வை நீங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறீர்கள். பொய் சொல்லி இருக்கிறேனா? மோசடி செய்திருக்கிறேனா? யாருடைய சொத்தையாக அனுபவித்திருக்கிறேனா? ஒழுக்கத்திற்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? என் வாழ்வை பாருங்கள். நபி அவர்கள் உலகத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமாக அவருடைய வாழ்வை காண்பித்தார். எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், தத்துவங்களை சொன்னார்கள். தங்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக சொன்ன ஒரே தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. தத்துவங்களை சொன்ன தலைவர்கள் இருந்தார், இல்லை என்று சொல்லவில்லை. அற்புதமான தத்துவங்களை நாம் சொன்னார்கள். ஆனால் என் வாழ்வை வாருங்கள் என்று சொன்னவர்கள் யார்? மக்களே, தமிழகத்தினுடைய பிரபலமாக அறியப்பட்ட திராவிட இயக்கத்தினுடைய பெரிய தலைவராக இன்றும் கருதப்படக்கூடிய தந்தை ஈவேரா அவர்கள் அவருடைய மனைவி மணியம்மை இருந்த நேரத்திலே மதுரையில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த நேரத்தில் ஒரு வாழப்பட்டிருக்க அவர்களுக்கு ஒரு பேட்டி கேட்டது. பெண்கள் உரிமையை பற்றி நாங்கள் ரொம்ப பேசியிருக்கிறீர்களே, பெண்களுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நிறைய பேசியிருக்கிறீர்களே, உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை, மணியம்மைக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவாக செய்து திருப்பி உங்களுக்கு நாம் கேட்கும் பொழுது இல்லை என்று சொன்னார். என்னால் அந்த கடமையை ஒழுங்காக நிறைவேற்ற இயலவில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த உலகத்திலே கைருக்கும் அகலிகி, உங்களில் சிறந்தவர் தங்களுடைய மனைவியிடத்தில் நல்லதை வாங்கியவர் என்று சல்லல்லாஹு தத்துவத்தை சொல்லி நிறுத்தவில்லை. கைருக்கும் அகலி, என்னுடைய மனைவிமாரிடத்தில் நான் நல்லவையை வாங்கியிருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எனக்கு சிறந்த வழிகாட்டி என்று சொன்னார். இந்தியாவுடைய தேசப்பிதா காந்தி அவர்கள் எனக்கு வழிகாட்டி என்று சொன்னார். ரஷ்யாவுடைய டால்ஸ்டாய் எனக்கு வழிகாட்டி என்று சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், மனைவிக்கும் அவருக்கும் மத்தியிலே வந்த கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் ரஷ்யாவிலே உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு சிறிய கிராமத்திலே அவருடைய உடல் அங்கே தற்கொலை செய்து கொண்டு கிடந்தார். அவருடைய ஜேபிலே ஒரு துண்டு இருந்தது. தயவு செய்து என்னுடைய உடலை கூட என் மனைவியிடத்தில் கொடுத்து விடாதீர்கள். உலகத்திலே பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், தத்துவங்களை சொன்னார்கள், அற்புதமான தத்துவங்களை சொன்னார்கள். ஆனால் என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நாம் நாயகத்தை விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கவில்லை. அதுதான் உண்மை. உலகத்தின் தலைவர்கள் தாக்குகிறார்கள். ஜெர்மானிய பேரறிஞர் ஒருவர் சொல்றார், ஒரு 3 அளவுகோல்களை கொண்டு நான் முகமது அவர்களை பார்க்கிறேன். உயர்ந்த நோக்கங்களை சொல்லியிருக்க வேண்டும், அதையும் எளிமையான வழிகளிலே சொல்லியிருக்க வேண்டும், அதிலே மகத்தான சாதனை அடைந்திருக்க வேண்டும். உயர்ந்த நோக்கம், எளிமையான வழி, மகத்தான சாதனை. உலகத்திலே சில பேர் உயர்ந்த நோக்கங்களை சொன்னார்கள், ஆனால் அடையக்கூடிய வழிகள் லேசாக இருக்கவில்லை. உயர்ந்த நோக்கத்தையும் சொல்லி இருக்க வேண்டும், அதை அடையக்கூடிய வழிகளும் இலகுவாக இருக்க வேண்டும், மனித சுபாவத்திற்கு ஏற்ற முறையில் இருக்க வேண்டும், செய்வதற்கு தகுந்த ஒரு நிலையிலும் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதிலே மகத்தான சாதனையையும் இருக்க வேண்டும். இந்த அளவுகளை கொண்டு உலக தலைவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். அதில் எனக்கு தெரிந்த ஒரே தலைவர், அந்த வெற்றி பெற்ற ஒரே தலைவர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரு உலகத்திலும் வெற்றி. நபியோருடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம். லைஸ கைருக்கும் மன் தரக துன்யாஹு லிஆகிரத்திஹி வஆகிரத்துஹு லிதுன்யா. ஸல்லல்லாஹு சொல்வார், துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டவனும் நல்லவன் அல்ல, ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவனும் நல்லவன் அல்ல. கைரான துன்யாவும் கைரான ஆகிரத்தும் வேண்டும். அதைத்தானே புனிதமான ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் ஒவ்வொரு துஆவிலும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், ஏவப்பட்டிருக்கிறோம். ருக்ன யமானிக்கு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியிலே ஓத வேண்டிய முக்கியமான துஆ என்னதுவாக? ரப்பனா சொல்ல அதுக்கு நாங்க பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய அறிவாளிகள் நாங்கள்லாம் அப்படின்னு நிர்பந்திக்க கூடாது. நம்ம ஒரு விளக்கத்துக்காக, அதனால நீங்க சேர்ந்து சொல்லுங்க. ஆமா 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 சொல்ல மாட்டேங்கிறாங்களா? சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, சிறந்த துன்யா சிறந்த ஆகிரம். உயர்ந்த நோக்கம் என்று சொன்னால் என்ன? துன்யாவிலும் சிறந்த வாழ்க்கை, ஆகிரத்திலும் சிறந்த வாழ்க்கை. இஸ்லாம் துன்யாவை விட்டுவிட சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யாஹு லி ஆகிரத்திஹி. ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துன்யாவை வாழாமல் அல்லது துன்யாவுடைய உயர்ந்த இன்பங்களை அனுபவிக்காமல் போக வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லவே, அவர் கைரானவரை அல்ல, ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவரும் துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டவரும் கைரானவர். துன்யா என்பது உங்களை ஆகிரத்தின் கொண்டு சேர்க்கக்கூடிய உயர்ந்த ஒரு வழிமுறையாக நடைமுறையாக இருக்குதுன்னு சொன்னார். அதனாலதான் நம்முடைய ஒவ்வொரு துஆக்கள்லையும் எனக்கு வரலாம், ரப்பனா ஆதினா துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன். ரொம்ப அற்புதமான துஆங்க. சில பேர் துவாவால வேற கையை கீழே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரப்பனா ஆதினா வந்தா முடிய போது போல் தெரியுது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மட்டும் இந்த துஆ அல்ல, அதுதான் கைரான துன்யாவையும் கைரான ஆகிரத்தையும் எல்லா வாக்கியங்களையும் ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய ஒரு துஆ. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜில் அதை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் உம்ராவிலே ருக்னுல் ஹஜ்ஜுக்கு மத்தியில் ஓத வேண்டிய துஆவாக அதை சொல்லிக் கொடுத்தார். கைரான துன்யா கைரான ஆகிரம். அந்த பேரறிஞர் சொன்னாரே, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி துன்யாவை நல்லபடியான முறையிலே வாழ சொன்னார்கள். துன்யாவிலேயே ஒருவர் உயர்வான நிலையிலே என்னென்ன ஒரு உயர்வான அதாரான வழிகள், மார்க்கம் அனுமதித்த வழிகள், மார்க்கம் அனுமதித்த வழிகளில் உயர்வான நிலை அனுபவித்தார். அதே மாதிரி ஆகிரம், துன்யாவையும் ஆகிரத்தையும் கைரான, அதை அடைவதற்கு எளிமையான வழி, இலகுவான வழி, மனித சுபாவத்திற்கு ஏற்ற வழி. சில பேர் உயர்ந்த வழிகளை நோக்கங்களை சொல்வார்கள், அடைவதற்கான வழிகள் இருக்காது. அது பெரிய கனவுகளான பாதையாக பெரிய துறவம் மேற்கொள்ள வேண்டும் என்பது போல அப்படி மனித சுபாவத்திற்கு ஏற்றவழி, மனித அறிவிற்கு ஒத்த வழி, இயல்பான வழியே, உயர்ந்த நோக்கங்களை எளிமையான வழியிலே மனித சுபாவத்திற்கு ஏற்ற ஒரு முறையிலே இந்த உலகத்திலே சொல்லித் தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. மாத்திரமல்ல, அதிலே மகத்தான சாதனை. உலகத்திலே பல பேர் தத்துவங்களையும் சொல்லி இருக்கிறார்கள், அதற்கான வழிகாட்டுதலையும் கூட சொன்னார்கள். காலமெல்லாம் அதிலே சாதனையை பெற்றார்களா என்றால் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் எந்த மதங்கள் உருவான இடத்தில் அந்த மதம் இல்லை, மதங்கள் உருவான இடத்தில் அந்த மதங்கள் இல்லை. பெரும்பாலும் யூத மதம் உருவான இடம் மிஸ்ர், ஈஜிப்த். நீங்க எகிப்தில் யூத மதம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நடமாடியது அங்கேதானங்க. யூத மதம் என்பது உருவானது அது மிஸ்ரே. அவர்கள் நடமாடியதும் அவருடைய எல்லா நிலைப்பாடுகளும் இருந்தது மிஸ்ரிலே தான். இந்த மிஸ்ரிலே யூத மதம் இல்லை. உலகத்தின் பிரபலமான கிறிஸ்தவ மதம் உருவானது அது பலஸ்தீனிலே. இன்னைக்கு அங்கே ஆட்சியில யூத மதம் இருக்கிறது. சரியானதா பொருத்தமானதா வேற, யூத மதம் இருக்கிறது. இந்தியாவிலே உருவானது புத்த மதம். இந்தியாவில் இருக்க வேண்டிய அளவிற்கு இல்லை, பல நாடுகளில் இருந்தாலும். சைனாவில் உருவான கன்ஃபூசியஸ் என்ற மதம் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை, கம்யூனிசம் இருக்குது. உலகத்திலே ஒரு மதம் அல்லது ஒரு தத்துவம் உருவான இடத்தில் அது காலத்தால் அது அழிக்கப்பட்டதாக மாறிவிட்டது. ஆனால் இஸ்லாம் எங்கே உருவானதோ, எங்கே நிறைவடைந்ததோ அன்று மாத்திரமல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை இருக்கிறது. உயர்ந்த நோக்கத்தை சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, மனித சுபாவத்திற்கு ஏற்ற முறையிலே சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, அதிலே மகத்தான சாதனையையும் பெற்றார், மகத்தான வெற்றியையும் பெற்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள், அது அவருடைய கடைசி நேரம், 12ஆம் நாள் அதிகாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 17 வக்த தொழுகை பள்ளிக்கு தொழு வைப்பதற்கு அவர்கள் வரவில்லை. தங்களுடைய மனதில் மௌத்தினுடைய அந்த நிலை பெருமக்களே, இந்த கட்டங்களிலே நபி அவர்கள் வரவில்லை. 12ஆம் நாள் அதிகாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பேரில் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் தான் இமாமத் செய்து கொண்டிருந்தார்கள். திரையை நீக்குகிறார்கள். 17 வக்து தொழுகைகளிலே அவர்களுடைய திருமுகத்தை காணாத சஹாபிகள் தங்களுடைய தொழுகையெல்லாம் விட்டுவிட்டு நபியவர்களை காண்பதற்கு பாய்ந்து வரலாமா என்று எண்ணுகிறார்கள். அபூபக்கர், அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். நபியவர்கள் வரப்போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் இஷாரா செய்தார்கள், வேண்டாம் அப்படி நில்லுங்கள் என்று இஷாரா செய்தார்கள். ஒரு புன்முறுவல் செய்தார்கள். ஒரு புன்முறுவல், என்ன புன்முறுவல், எதற்காக அவர்கள் நபியவர்கள் புன்முறுவல் செய்தார்கள்? மக்களே விளக்கம் சொல்கிறார்கள்.
எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று என் ரப்பு எனக்கு சொல்லி அனுப்பினானோ, எப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அல்லாஹ் தஆலா இதோ சித்திகுல் அக்பருடைய தலைமையில் அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்தார். பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் கரடுகளாக இருந்தவர்கள், காட்டுவிராணிகளாக இருந்தவர்கள், முரடர்களாக இருந்தவர்கள் பண்பட்ட தோழர்களாக மாறிய நிலை, உயிர் குடிப்பவர்களாக இருந்தவர்கள் இன்று உயிர் கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். தன்னலமே வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தவர்கள் பெருநலத்தை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். ஒரு மாற்றும் பாபுகா போக்கமாக என்று அல்லாஹ் சொல்வானே, இருளுக்குமே இருள், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் இன்று பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம், ஒளிகளுக்குமே ஒளி. அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபிகள் வானில் வென்றும் நட்சத்திரங்களை போல. யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு இந்த உலகத்திற்கு சோபனம் சொன்னார். யாரவர்கள்? காட்டுமிராணிகளாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அறியாமை காலத்தில் திகழ்ந்தவர்கள். உலகத்தில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்களும் கூட அந்த தீபகற்பத்தை, அந்த அரேபிய தீபகற்பத்தை தங்களுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வருவதிலே அக்கறை காட்டவில்லை, ஈடுபாடுகிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு இவர்கள் முரண்டர்களாக இருந்தார். அப்படிப்பட்ட மக்களை நபி அவர்கள் உயர்ந்த பக்குவத்தினாலே திருத்தி அவர்களை எடுத்து எவ்வளவு மகத்தான ஆபத்தை சொன்னார்கள். இன்றைய சஹாபிகள் வானில் வென்றும் நட்சத்திரங்களை போல. யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். இந்த உலகத்தில் தோழர்களை அப்படிப்பட்ட உயர்நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உன்னதமான மகத்தான சாதனை என்று சொன்னார். மகத்தான சாதனை, ஒவ்வொரு மாணிக்கமாக தங்கமாக நபி அவர்கள் நிறைவேற்றார். உயர்ந்த நோக்கம், எளிமையான வழி, மகத்தான சாதனை. உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் நபியவர்களை பார்க்கிறார்கள், பல கோணத்தில் பார்க்கிறார்கள், பல கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். உலகத்தில் அதை போல் ஒரு தலைவரை, அதுபோல் ஒரு மாமனிதரை உலகம் கண்டதில்லை பெருமக்கள். இன்னைக்கு நாமெல்லாம் அவங்களை விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கல. 22,333 நாட்களும் 6 மணி நேரம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். 22,333 நாட்கள் 6 மணி நேரம் வாழ்ந்தார்கள். உலகத்தில் குன்றாக திகழ்ந்தார்கள். மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மக்களே, இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜிலே நான் ஒரு கிதாப் வாங்கி வந்தேன். கிட்டத்தட்ட 7000 பக்கம் அந்த கிதாப், 12 வால்யூம்கள், ஒரு 15 பேர் கொண்ட ஒரு பெரிய ஆசிரியர்களின் குழு அந்த கிதாபை தயாரித்திருக்கிறது. நபவத்துல் நஈம் ஃபீ மகாரிம் ஃபீ அக்லாக் ரசூலில் கரீம். நபவத்துல் நஈம் என்ற ஒரு அற்புதமான நூல், 7000 பக்கம் அரபி நூல். அதிலே ஸல்லல்லாஹு குணங்களை எழுதியிருக்கிறார். 360 குணங்கள், 200 குணங்கள் நாம் எடுத்து நடக்க வேண்டிய குணங்கள், 160 குணங்கள் நாம் விட வேண்டிய குணங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள். 400 குணத்தை எடுத்து நடக்க வேண்டிய அளவிற்கு, அல்லது நாமும் சில குணங்களை நம்மை விட்டு தகர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்குண்டான அந்த குணங்களாக அற்புதமான ஒரு குணம். ஸல்லல்லாஹுடைய ஒவ்வொரு குணத்தினுடைய நிலைப்பாட்டையும் பார்த்தால் ஆச்சரியப்படுத்த அளவுக்குண்டான உயர்ந்த குணம். ஸல்லல்லாஹு அவர்களை போல ஒரு மாமனிதரை உலகம் காணவில்லை. நாம் அவங்களுக்கு விழா எடுக்கிறோம் சொன்னா அதை கொண்டு அவங்களுக்கு உயர்வுன்னு நாம நினைக்க கூடாது. அதை கொண்டு நபி அவர்களுக்கு உயர்வு தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை எல்லா வகையிலும் உயர்வாக்கினான், எல்லா வகையும் உயர்வாக்கினான். நாயகமே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். எல்லா வகையிலும் அல்லாஹ் அவர்களை உயர்வாக்கினான். அஸ்ஸான் நாம் சொல்வார்களே, லம்மல் இலாஹு சுமன் நபிய் மஅஸ்மிஹி, லம்மல் இலாஹு சுமன் நபிய் மஅஸ்மிஹி, இது قال بالخمس المؤذن واشهدوا. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்தோடு தன்னுடைய நபியின் திருநாமத்தை சேர்த்து வைத்தான். எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த உலகத்தினுடைய மாறி வளர்க்கும் காலப்படி கால சூழ்நிலைகளிலே வாங்கு சொல்லப்படாத நேரமே கிடையாது. வாங்கு சொல்லப்படாத நேரமே இல்லை. எப்பொழுதெல்லாம் வாங்கு சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது.
எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய திருநாமத்தை அன்புடன் புரிவார். ஜும்ஆவுடைய குத்பாவிலே 5 பர்வங்கள் இருக்கிற ஜும்ஆவுடைய குத்பாவுக்கு அதிலே ஒன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை ஸலவாத்தை ஓத வேண்டும். மக்களே, தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லாவிட்டால் தொழுகை நிறைவடையாது. அவருடைய அருள்நாமம் சொல்லப்படாது, வாங்கக்கூடாது, அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கப்படாது, இமாமத்து கூடாது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று சொல்லப்படவில்லை என்றால் ஒரு மனிதனுடைய தொழுகை நிறைவாகவில்லை. நாயகத்தினுடைய புகழை, அவருடைய அந்தஸ்தை, கீர்த்தியை அல்லாஹ் உலகமெல்லாம் உயர்வாக்கி, உலகமெல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய எண்ணிவிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்தை எடுத்து அவர்களுக்கு சூட்டி பெருமை சொன்னார். لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், மனித குலத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சிரமம்னா நபி அவர்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு சிரமம்னா நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த தொடரை சொல்லி வரும் பொழுது ஹதீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அவர்கள் ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்றார். ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம் இல்லையாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் கவனிக்கிறீங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ் திருநாமத்தை எடுத்து நாயகத்திற்கு சொன்னார் ரഊஃபுர் ரஹீம். தன்னுடைய திருநாமங்களில் உள்ளதெல்லாம் ரഊஃப். அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ரഊஃப் என்பது அல்லாஹ் எல்லா வகையிலும் உயர்வாக்கினார். அவருடைய வாழ்க்கையை போல இந்த உலகத்திலே இவ்வளவு துல்லியமாக பதியப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த தலைவருக்கும் இல்லை. பிறக்கும் பொழுது அவர்கள் எப்படி பிறந்தார்கள், தங்களுடைய முபாரக்கான ஷஹாதத்தினுடைய இந்த விரலை உயர்த்திக் கொண்டு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை எது? அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. கடைசியாக சொன்ன வார்த்தை எது? ரஃபீகுல் அலா, அர்-ரஃபீகுல் அலா, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே, ரப்பை அழைத்தவர்கள். இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு துல்லியமாக பதிவு. நாம் தான் விளக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹபீபை, ஒப்பந்த நாயகத்தை, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே என்னென்ன சொல்லி இருக்கிறானோ அதை விளங்கினால் போதும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி என்ன அனுபவம் செய்திருக்கிறான் அதை நாம் விளங்கினால் போதும். அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நபி அவர்களுக்கு ஒரு சிரமம் அல்லாஹ் சொல்வான், அவங்களால தாங்க முடியாது. லஅல்லக பாஹிருன் நஃப்ஸக அல்லாஹ் யகூன முஃமினீன். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற கவலையிலே, நீங்கள் எல்லோரும் உன்னதமான நிலை அடைய வேண்டும் என்ற கவலையிலே, நாயகமே உங்கள் உயிரை விட்டு விடுகிறீர்கள் போல் தெரிகிறது. அல்லாஹ் உங்கள் உயிரையும் வாழ்த்து தருவீர்கள் போல் தெரிகிறது. அல்லாஹ் தஆலா நாயகத்தை இந்த அளவிற்கு சொன்னார். இந்த உம்மத்திற்காக தங்களையே கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வகையான சோதனை கொடுக்கப்படும் பொழுது கூட அந்த ஃபிரௌன் அந்த சோதனை நேரத்தில் மாத்திரம் மூசாவே என்னை காப்பாற்றுங்க, நாங்கள் ஈமான் கொண்டு போய் சத்தம் போடுவாங்க, மூசாவே காப்பாற்றுங்க என்று சொல்லுவோம். சரியான ஒரு நிலைவாட்டினுடைய ஃபிரௌன், சரியான ஒரு கொடூரமான செயல் அந்த ஃபிரௌன் சோதனைகள் மாத்திரம் சத்தப்படுவோம். அவன்கிட்ட பல நல்ல குணங்கள் இருந்துச்சு. ஃபிரௌனுக்கு நல்ல குணமா? அவனால சில பாடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை ஃபிரௌனுடைய வீட்டு வாசல வந்து இப்லீஸ் தட்டினாப்லையா, வரா இப்லீஸ் பாப ஃபிரௌன். ஃபிரௌனுடைய வீட்டு வாசல வந்து இப்லீஸ் தட்டினான். உள்ள இருந்து ஃபிரௌன் கேட்டான், நான் மனுஷன்பா, யாருப்பா கதவு தட்டுறதுன்னு கேட்டான். கதவு தட்டுறது யாருப்பா? இப்லீஸ் சொன்னானா, அந்த தத்தடைய ரூபியா, நான் தான் ரப்புங்கிற, உன் வீட்டு வாசலை யார் நீங்கிறான்னு உனக்கு தெரியலையே.
நான் தான் ரப்புக்கும் இல்ல பெரிய சாமிங்கிறிய உன் வீட்டு வாங்க யாரும் நிக்கிறாங்க எனக்கு தெரியலையே. நீ இப்படி சத்தா இருக்கணும் உள்ள வாங்கினா சொல்றவனா இருந்தா இப்படி சத்தா இருக்கணும் வாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிரௌன் கேட்டானா, வா நீ அல்லாஹ் சொன்ன கட்டளை மீறிட்டாரு. நான் தான் அல்லாவோட பெரிய அல்லான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் அல்லாவுக்கு கோபமா ஆக்குறது தெரியும். நம்ம ரெண்டு பேரையும் விட ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லாஹ்விடத்துல மோசமான யாராவது இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் அல்லாஹ்வை விரோதிக்கிறது தெரிஞ்ச விஷயம். ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேரும் அல்லாஹ்விட மோசமான ஆளுங்க யாராவது இருக்கிறாங்க. இங்கிலீஷ் சொன்னானா, ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டார், ஏதாவது அவர் கொடுமை பண்ணிட்டார், அவரை கண்ணிய குறைவா நடத்திட்டார், கேவலப்படுத்திட்டார். ஆனா மனம் திரும்பி திரும்பி அவர்கிட்ட போய் நான் அவருக்கு தெரியாம அப்படி நினைச்சுட்டேன், கேவலமா நடத்திட்டேன், இந்த மன்னிச்சுட்டு உடற்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறார். உடற்பூர்வம் மனம் இருந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்படி கேட்கிற நேரத்துல அவரோட மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் அடம்பிடிப்பு செய்தார் என்று சொன்னால் அந்த கட்டத்துல அல்லாஹ்விடத்துல நம்ம ரெண்டு பேரோட அப்பா மோசமா ஆகும் சொல்லி சொன்னாங்க. இதுபோல நிறைய பாடங்களை கெட்டவனா இருந்தா மக்களே அந்த ஃபிரௌனுடைய வரலாறை பாடங்கள் நிறைய இருக்குது. அந்த ஃபிரௌனுடைய வரலாற்றை மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு சோதனை வரும்பொழுதும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் என்று சத்தம். சோதனை நீங்கிய பிறகு மீண்டும் தன்னுடைய பழைய வழியிலேயே சென்று பலவிதமான சோதனைகளை எல்லாம் கொடுத்தான். குர்ஆன்ல சொல்றான், பல சோதனைகளை எல்லாம் கொடுத்தான். அதனுடைய உச்சகட்டமாக நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். நமக்கு எல்லாம் தெரியும், நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் மூசா நபியை பார்த்து சத்தம் பண்ணான், மூசாவே என்னை காப்பாற்றுங்க, இனிமே நான் உங்களை ஈமான் பண்ணுவேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நபியா நான் ஏற்றுக்கிறேன், என்னை காப்பாற்றுவேன். ஒரு தடவை 2 தடவையா 9 தடவை அனுபவப்பட்டேன். ஏதாவது சிரமம் வரும்பொழுது அல்லாஹ் சத்தம் போட்டது. அது போன பிறகு திருப்பி அதே வழியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். உன் விஷயத்துல ரொம்ப அனுபவப்பட்டாச்சு போயிட்டு வான்ட்டான். உன் விஷயத்துல ரொம்ப அனுபவப்பட்டாச்சு திரும்புற மாதிரி தெரியல போயிட்டு வான். இந்த சம்பவத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூசாவுடைய இடத்திலே இந்த முஹம்மது வந்திருந்தால் ஃபிரௌனுக்கு கை கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்க. அப்படியாவது அவன் ஈமான் கொண்டிருக்க மாட்டானா? எத்தனை தடவை அவன் சொல்றான் என்ன, எத்தனை தடவை அவன் அந்த நிலையில இருந்தான் என்ன, நான் அவனுக்கு கை கொடுத்திருப்பேன். அல்லாஹ் சொன்னான், எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லோரும் சுத்தத்தை அடைய வேண்டும் என்பதிலே நீங்கள் பேராசை கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்காக அவர்கள் உயிரையே நீங்கள் விடுவீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட உன்னதமான குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நமது தலைவரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம விடங்கள், அவங்கள விடங்கள். அதாவது அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்வான், நம் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னான். உலகத்துல யாரும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு எதிரியாயிடலாம். நம்முடைய உடலை கூட தியாகத்தில் நமக்கு எதிராயிருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க, நம்முடைய உடல்கள் கூட தியாகத்தில் நமக்கு எதிராயிடலாம். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். தியாகத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய வாய்களுக்கு சீல் வைப்பான். சூரா யாசீன்ல வருது இல்லையா, அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு சீல் வைப்போம், கரங்கள் பேசும், கால்கள் பேசும், செய்த பாவங்களை அவைகள் சொல்லும். அவனுக்கு எதிராகவே மனிதனுக்கு எதிராக அவனுடைய அவயவங்களே பேசும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு ஆத்மா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடங்கள். கியாமத்துடைய நாளையில் எல்லோரும் 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 நஃப்ஸி நஃப்ஸி என்று சொல்லுவாங்க. எல்லோரும் தன்னை குறித்து கவலைப்படக்கூடிய அந்த நாளில் சொல்வார்கள், بلطفك يا إلهي من له زاد قليل مخلص بالصدق يأتي عند
தொடர்ல சித்திக் நாயகம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகங்களை வைத்து அதை முடிக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ் அன்த யாசின் ஈகு ஆசி துஇலல் மௌலல் ஜலீல் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா அலைஹிஸ்ஸலாம் நஃப்ஸ் நஃப்ஸ் என்று சொல்வார்களாமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாமே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாமே, சித்திகே உன் வாழ்க்கையில் தௌபா செய்து ரப்பிடத்தில் நீ என்று சொல்வார்கள். எல்லோரும் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். ரெண்டு கட்டத்துல மனிதர்கள் மற்றவர்களை மறந்து விடுவார்கள். சாதாரணமாக உலகத்தின் இயல்பு ரெண்டு கட்டத்துல மற்றவர்களை பெரும்பாலும் நாம் பொருட்படுத்துவதை மறந்து விடுவோம். உச்சத்தில் ஒரு ஆள் போயிட்டார், இப்போ உயர்வான நிலையில் இருக்கிறார், மற்றவங்களை பத்தி அந்த அளவுக்கு பொருட்படுத்த மாட்டார், பெருசா நினைக்க மாட்டார், மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டார். அது மாதிரி வாழ்க்கையினுடைய கோபத்தின் ஆழ கோபத்துல கஷ்டத்தின் ஆழ கஷ்டத்தில் இருக்கிறார், அவர் மற்றவங்களை பத்தி நினைக்க மாட்டார். ஆனால் இதிலும் விதிவிலக்கானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. வாழ்க்கையை உச்சத்திற்கு எவ்வளவு உச்சத்திற்கு சென்றாலும் சரி அந்த நேரத்தில் நல்லவர்கள் நம்ம மறக்கலாம். உலகத்தினுடைய இயல்பு அப்படி இல்லையே, கொஞ்சம் உச்சமா போனா மறந்துடுவாங்க. ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் பெரிய பதவி அடைஞ்சிட்டார், ஒரு பெரிய அந்தஸ்து மிக்க, அந்த காலத்துல மந்திரி திருவண்ணாமலை அதெல்லாம் பெரிய இது ஒண்ணும் இல்லையே, அந்த காலத்துல உள்ள பெரிய பதவி, அந்த காலத்துல ஒரு மந்திரி பதவி அடைஞ்சிட்டார். அப்படி ஒரு பெரிய பதவி அடைஞ்ச உடனே தனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சிட்டாரு சொல்லி அவரை போய் பார்த்து மாற்று சொல்வதற்காக இவர் போயிருக்கிறார். போன உடனே பார்த்தாரு, ஆஹா நம்ம பழக்கமான ஆடு ஏதோ உதவிகள் வந்திருக்காம தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்த நேரத்தில் யாரும் கேட்டார், நான் நம்மளை பார்த்து யாரும் கேட்கிறான், உயிருக்கு உயிரா பழகிறாங்க, நானும் ஒரே உயிர் தான், உடல் தான் ரெண்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளை பார்த்து யாரும் கேட்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், அதாவது நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு உனக்கு பார்வை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். பார்த்து ஆறாதான் தெரியல இல்லையா, உனக்கு பார்வை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், துக்க விசாரிச்சுட்டு போலாம், அந்த போயிட்டு வர்றேன்னு போயிட்டான். துக்க விசாரிச்சுட்டு போலாம், உச்சத்தில் வருகிறார், மற்றவர்கள் தெரியாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஆறு சிரமத்தில் இருந்தாலும் மற்றவர்களை பொருட்படுத்த மாட்டார். இதிலும் விதிவிலக்கானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. வாழ்க்கையின் உச்சத்தின் உச்சம் அவர்களுடைய மேலாஜினார்கள். உச்சத்தின் உச்சம் மேலாஜிதான். ஏன்னா மூசா கலீமுல்லா கேட்டும் கொடுக்கிறாங்க மேலாஜ். அதாவது கேட்டதான் வரலாறு இல்லை. மூசா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க இல்லையா, ரப்பி அரினி அன்சுர் இலைக், எச்சரா உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் திரும்ப கேட்டான், மூசாவை பார்க்கணும் அப்படின்னு நம்பலையான்னு கேட்டாங்க. பார்க்கணும்னு சொல்றீங்க நம்பலையா? மூசா சொன்னாங்களா, ரப்பே நம்பாமல் என்ன, உன்னை நம்பாமல் என்ன, இந்த மூசாவின் உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தானோ அந்த பிராவுடைய மடியிலேயே என்னை படுக்க வைத்து அவனுடைய காலியை பிடித்து வளர வைத்த ரஹ்மான் அல்லவானி, உன்னை எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும்? ஆனா ரப்பி உன்னை பார்க்க ஆசைப்படுறேன், உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். நல்லா சொன்னா பார்க்க இயலாத சக்தி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் உன்முறையில ஜபல் இனிஸ்தகர மக்கானஹு சௌஃப தரானி. குர்ஆனினுடைய ஒரு தஜல்லியத்தை, ஒரு வெளிப்பாட்டை இந்த மலையில் வெளிப்படுத்துகிறேன், நீங்க முடிஞ்சா பாதிக்க தாங்கக்கூடிய சக்தி மலைக்கு இல்லைங்கிறத நீங்க உணர்ந்துக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினான். அப்படி வெளிப்படுத்திய நேரத்தில் பலமா தஜல்லா ரப்பூலில் ஜபல், மலையை வெளிப்படுத்திய பொழுது வஜஅலஹு தக்கா வஹர்ர மூஸா ஸைகா, மலை துகள் துகளானது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் மயக்கப்பட்டார். அது குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். மக்களே, கேட்ட மூசாவுக்கு கொடுக்காத உன்னதமான ஒரு மிஅராஜை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு போறாங்க. நபி அவர்கள் போகிறார்கள். யாரும் எட்ட முடியாத, யாரும் பயணிக்க இயலாத, ஜிப்ரீலும் செல்ல முடியாத
மலக்குமார்களுக்கெல்லாம் அவர் தானே தலைவர். அவரும் செல்ல முடியாத அந்த உச்சத்தை தாண்டி அவர்கள் செல்கிறார். அல்லாஹ் வரவேற்கிறார். அத்தஹிய்யாத்து லில்லாஹி, அல்லாஹ் வரவேற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கை செலுத்துகிறார். அத்தஹிய்யா, அத்தஹிய்யாத் ஓதலமே அது அங்கே நடந்த ஒரே ஆள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ரஹ்மானே உடல் ரீதியான எல்லா காணிக்கையும், பொருள் ரீதியான எல்லா காணிக்கையும் எல்லாம் ரப்பே இல்லா வரக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். எல்லாம் உனக்கே சொந்தம், எல்லா தூரம், எல்லா உயர்வும் எல்லாம் அல்லாஹ் வரவேற்கிறான். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் தன்னுடைய நபியை வரவேற்பதற்காக மேலாஜ் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபி அவர்களே வாருங்கள், உங்கள் மீது ஸலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றார். அந்த நேரத்தில் எந்த மலக்கும் நெருங்க முடியாத தன்னந்தனிமையான அந்த நேரத்தில் ஹாலிக்கும் மஹ்ரூக்கும் ஹபீபும் மஹபூபும் அல்லாஹ்வும் அடியாரும் பேசிக் கொண்டிருந்த அந்த கட்டத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னுடைய மேலான இந்த சலாம், உன்னுடைய விசேஷமான இந்த அருள், உன்னுடைய மேலான இந்த கருணை ரப்பை எனக்கு மாத்திரம் அல்லாஹ் அடியார்கள் எல்லோருக்கும் உண்டாகும். உச்சத்திலும் நபி அவர்கள் நம்மளை மறக்கவில்லை. வாழ்க்கையினுடைய சோதனையிலும் ஆறு சோதனை மரணத்துடைய நேரம் தான். அதை விட எந்த மனுஷனுக்கும் சோதனைகள் இல்லை. நம்ம அல்லாட்ட அதை லேசாக்கி தரணும்னு கேட்கணும். சில பேர் மூத்த பத்தி பேசினாலும் பயமா இருக்கு, வந்துருமோன்னு பயமா இருக்கு. பேசுறதுனால உடனே வர முடியாது, பேசாம இருந்ததுனால வராமே இருக்காது. தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருந்துச்சுங்க, எந்த ஊரும் தனியான வந்து கேளுங்க, பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருந்துச்சு, சந்தூரே கிடையாது. அந்த ஊர்ல ஜனாசா தூக்கிட்டு போறாங்க, என்ன சொல்றாங்க, சந்தூர்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல சந்தூகே கிடையாது. ஏன்னா மௌத்து ஞாபகப்படுத்துதான், மௌத்து ஞாபகப்பட்டு சந்தூகே கிடையாது அந்த ஊர்ல. அந்த ஊருக்கு ஒரு அளவுக்கு வந்தா 2-3 மாசம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் ஒரு பயான்னு சொல்லிட்டார் அம்மாவில், அடுத்த வாரத்துக்கு சந்தூருக்கு வந்துடணும். இல்லைன்னா முக்கியமா ஆக்கு மௌத்தாருக்கு தனி துவா உதவியே தேவை. சத்துக்கு வந்துருச்சு. நடந்தது சும்மா அப்படி கடையிலாம் தெரியும். மௌத்தை பத்தி பேசுறதுனால உடனே மௌத்து வரப்போறது இல்லை, நினைக்காம இருக்கிறதுனால மௌத்து வராம இருக்க போறது இல்லை. நாம கேட்கணும், ஆக கஷ்டமான நேரம் மௌத்தினுடைய நேரம். அதை குறிச்சு நம்ம துவா செய்யணுமா? அதை குறிச்சு நம்முடைய துவாக்கள் செய்கிறோமா? அல்லாஹ் பணத்தை தான் துட்டத்தை அர்த்தம் கேட்டுட்டே இருக்கிறோமே தவிர, நல்ல சுகத்தை அர்த்தம் கேட்கணுமே தவிர, அல்லாஹ் எனக்கு நீண்ட ஹயாத்தை கேட்கணும், அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும். கடைசி நேரம், அந்த நேரம் எவ்வளவு முக்கியமான நேரங்கள், அதை வச்சுதான் நம்முடைய ஆகத்தை முடிவு செய்யப்படுகிறது. அதை கொண்டுதான் நம்முடைய ஆகத்தின் வாழ்க்கை நிறையான முடிவில்லாத அந்த ஆகத்தினுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம். மரணத்தினுடைய நேரத்தில் நீங்கள் எப்படி நாம் மரணிக்கிறோம், அதை கொண்டுதான் ஆகிறது. இந்த நேரம் ஒரு மனுஷனுக்கு எல்லா வகையிலும் சிரமம் இல்லாமல் மலக்குமார்களுடைய உதவி, மலக்குமார்கள் எல்லா நேரத்திலும் உதவியா இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம ஸலாமு ஃபதனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க. மலக்குமார்கள் இப்போ நம்ம கூட பல நேரங்களில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். ஃபதனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வாபுஷ்து ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லட்டும், நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சொல்றார்கள். அல்லாஹ் நசீபை நமக்கு தந்தவர்களே, இதெல்லாம் கேட்கணும். இது குறிச்செல்லாம் நம்முடைய துஆக்கள் கேட்கணும். நீண்ட ஹயாத்தை கேட்க வேண்டும், நல்ல ஆகியத்தை கேட்க வேண்டும். கடைசி நேரம் எந்த பயமும் இல்லாம, எந்த திடுக்கமும் இல்லாமல் கலிமத்து தௌஹீதை ஒளிந்த நிலையிலே ஆனந்தமாக ரப்பியுடைய உன்னதமான அந்த ரிசாவை நமக்கு தர வேண்டும் என்ற உன்னதமான நிலையிலே நாம் தான் கேட்கிறோம். அந்த மரணத்தினுடைய நேரம் பல உபசிரியங்கள் எழுதுகிறார்கள் இந்த விஷயத்தை. ஒரு நாசிஹாத்தி கர்கன், ஒரு நாஷிகாத்தி. சில ரூஹ் ரொம்ப கடுமையாக வாங்கப்படும், சில ரூஹை ரொம்ப மிருகமா வாங்கப்படும். பூமிக்குடைய ரூஹ் மிருகமா வாங்கப்படும். அல்லாஹ் நமக்கு நசீபை தர வேண்டும். சில பேர் கடுமையாக கலக்கப்படும். சில பேர்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இலகுவாக ரூஹ் வாங்கப்பட்டவர்களிலேயே இலகுவாக வாங்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நசீப் கேட்டாங்க, அல்லாஹ் இவ்வளவு சிரமமா இருக்குது.
இவ்வளவு சிரமமா இருக்குது. நாயகமே உங்களுக்கு தான் உலகத்திலே ரொம்ப மெருகுவாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் துவா செய்தாங்க. ராசி ரமத்துல்லாஹி எழுதுவார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானவர்கள். அவர்களுக்கு இந்த கஷ்டங்களை கடுமையாக ஆக்கிவிடார்கள். அவர்களுடைய அந்த கடைசி நேரத்தில் லேசாக்கு என்று அந்த நேரத்தில் நபி அவர்கள் துவா செய்தார்கள் என்று பெருமக்கள். வாழ்க்கையினுடைய உச்சத்திலும் சரி, சோதனையின் சோதனையும் சரி, இந்த உம்மத்தை மறக்காதவர்கள், என்றும் நினைப்பவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி பெருமக்களே. நேரம் ஓடிச்சு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிரபலமானதுதான், தாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான். ஒரே ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்களுடைய புத்தகங்களை சொல்வாங்க. நாம் யாரும் வைத்திருக்கிறோம், நபி அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வரலாறு படிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை தெரியணும், உங்களுடைய வழிகாட்டுதலை புரியணும். அவர்களை ஒரு தூதர் வந்தாங்க, செய்தி கொண்டாங்க, தந்து போயிட்டாங்க, கடிதம் வந்த மாதிரி அப்படி அல்ல. அல்லாஹ் அவர்களை எப்படி பார்க்க சொன்னா, நம் உயிரை விட வேளாக நேசிக்க சொன்னார். உயிரை விட வேளாக நேசிக்க வேண்டும் என்றார். அப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு நாம் அவர்களை பார்க்கிறோம். அப்படி பார்ப்பதற்கு நான் செய்திருக்கிறார். என்ன நபி அவர்கள் தங்கள் உயிரை விட மேலாக நம்மளை நேசித்தாங்க. தங்கள் உயிரை விட மேலாக இந்த உலகத்தை நேசித்தார். சொன்னாங்க, உலகத்தில் வந்த எல்லா அபிமானங்களுக்கும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தாங்க. அதை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அபிமானுடைய துஆக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்தாங்க, இதை கொண்டு என்ன கேட்டாலும் என்று சொன்னாங்க. சொல்கிறார்கள், உலகத்தில் எல்லா அபிமானங்களையும் எல்லோரும் பயன்படுத்தி நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. ஆனா பயன்படுத்தி விட்டார்கள். ஒரு தகரத்து தகவத்தி சபானத்தை உம்மத்தி, உம்மத்துமார்களே, அல்லாஹ் எனக்கு பாக்கியமாக தந்த அந்த துஆவை, அல்லாஹ் எனக்கு பொருத்தமாக தந்த அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். சபானத்தல் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்களுக்கு சபாத்து செய்வதற்கு யாரும் யாருக்கு உதவ இயலாத கியாமத்துடைய நாளில் என்னுடைய உம்மத்துமார்களை சபாத்துக்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவங்களுடைய கடைசி நேரத்தில் ஒரு தடவை அழுதுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் ஹதீஸ்ல அழுதுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினார். நாயகமே, தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்டு வர சொன்னார். நீங்கள் அழுவதற்கான காரணத்தை அல்லாஹ் அறிந்தவன், அவன் தெரிந்திருக்கிறான். ஆனாலும் கேட்டு வர சொன்னான். கேட்டு வர சொன்னான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் அழுதேன். என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன என்று தெரியவில்லையே, என்னுடைய உம்மத்தின் நிலை என்னவென்று புரியவில்லையே. அல்லாஹ் திரும்ப சொல்லி அனுப்பினான், உங்களுடைய உம்மத்தின் நிலையை குறித்து ஏற்கனவே அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறானே. வல சௌஃப யுதீக ரப்புக, அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானே. வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யுதீக ரப்புக. நீங்க கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தானே சொல்கிறான், வல சௌஃப யுதீக ரப்புக, உங்களுடைய ரப்பு நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். நாயகமே, நீங்களும் திருப்தி படுவீர்கள். வேற என்ன வேணும் கேட்டாங்க. சொன்னாங்க, நான் கைஃபா அல்லாஹ் வாஹிதின் உம்மத்தி அல்லாஹ்வே, என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என்னால் அதை தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. உம்மத்திற்கான தங்களை கொடுத்தவர்கள் அல்லாஹ் முடியும். பெருமக்களே, இந்த ஒப்பற்ற நாயகனுடைய வரலாறுகளை நாம் படிக்கணும். அவருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். நமக்கு சொல்லி தந்த புனிதமான நிலைப்பாடுகளை நாம் விளங்கணும். உலகத்துல உலகமெல்லாம் மீலாது நிகழ்வு நடக்கிறது. நான் கூட போன வாரம் குவைத்தில் இருந்தேன். மீலாது நிகழ்வுக்காக குவைத் நாட்டில் எவ்வளவு அற்புதமான முறையில், அதற்கு முந்தின வருடம் நான் மலேசியாவில் இருந்தேன். ரொம்ப சிறப்பாக செய்தார். உரிமை நாட்டில் அந்த நாட்டினுடைய மன்னரே மீலாது இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்தே வர்றார். பெரிய ஸ்டேடியத்தில் அந்த நாட்டினுடைய மன்னர் அவருடைய தலைமையில ஒட்டி அவர்கள் துவா செய்கிறார்கள். கை நீட்டி ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம். இந்த நாடு இன்ஷா அல்லாஹ் இது இருக்கும் காலம் வரை சுன்னத் ஜமாஅத்தை கொள்கை நிலைத்திருக்கும் ஒரு பெயர் செய்கிறார். இந்த நாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். தொன்மை நாடு எவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். அருமையான பொதுமக்களே, சவுதி நாட்டினுடைய இந்த அமைச்சரை பற்றி நான் சொன்னேன். சவுதி நாட்டினுடைய சவுதியிலிருந்து ஒரு பத்திரிகை வருது, கல்ஃப் நியூஸ், அரபு டைம்ஸ் ஒரு பத்திரிகை வருது சவுதியில.
அந்த அரப் டைம்ஸ்ல வந்து அந்த நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய மந்திரியாக இருந்த அப்துல்லா அவர்கள் அதிலே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னால். அவர் சொன்னார், ரமதானுடைய நெருக்கமான காலகட்டத்திலே மக்களுக்கு ரமதானை பற்றி நினைவூட்டக்கூடிய அந்த பழக்கம் உலக நாடுகளெல்லாம் இருக்கிறது. அதே போல ரபீஉல் மாதத்துடைய நெருக்கமான இந்த காலகட்டத்தில் நபி அவருடைய வரலாறை மீலாத் என்ற பெயரால், சீரத் என்ற பெயரால் சொல்லக்கூடிய பழக்கம் இலக்கமெல்லாம் இருக்கிறது. அந்த பழக்கம் இந்த நாட்டில் குறைந்துவிட்ட, அது இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு நபி அவர்களை பற்றி தெரிய வேண்டிய அளவிற்கு தெரியவில்லை என்று ஒரு பெயர். அருமையான பெருமக்களே, அதனால சல்லாஹ்வுடைய வரலாறு நாம் படிக்கணும். அல்லாஹ் சொன்னது போல அவர்களை நீங்கள் விளங்கினால் ஒரு இன்கார் வராது, ஒரு ஆட்சேபனை வராது, ஒரு மாற்று கருத்து வராது. அவங்களுடைய கண்ணியம் நம்முடைய கல்வின் பதியும், அவங்களுடைய மஹப்பத் நமக்கு நிறைவாக வரும் என்பதில் சந்தேகம். அடிப்படையில் தான் அருமையான பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நாயகத்தினுடைய அந்தஸ்தை நம்முடைய கல்விலே இன்னும் அறியப்படியான நிலையில் ஆக்கி அருள்வானாக. மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. துன்யா ஆகிராவுடைய எல்லா பாக்கியங்களையும் தருவானாக. அவர்கள் என்னென்ன உயர்ந்த குணங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், என்னென்ன உயர்வான தன்மைகளை எல்லாம் உலகத்திற்கு வழிகாட்டி சென்றார்களோ, எல்லா உண்மையான அந்த காரியங்களை எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய சாலிகளில் எல்லோரும் கபூல் செய்து வருவானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளிலிருந்து மத்தால் நம்மை பாதுகாத்து வருவானாக. நோய் நொடிகளிலிருந்து மத்தால் பாதுகாத்து வருவானாக. கவலைகளிலிருந்து மத்தால் பாதுகாத்து வருவானாக. நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் நமக்கு நசீபாக்கி வருவானாக. நமக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அதிலெல்லாம் அல்லாஹ் பறக்கச் செய்து வருவானாக. எல்லா விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமை அனைத்தை விட்டும், கடன்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வருவானாக. கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. விபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வருவானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி வருவானாக. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நசீபாக்கி வருவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இன்பத்தோடும், இஹ்லாஸோடும், கவனத்தோடும், ஈடுபாட்டோடும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. துன்யாவுடைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தருவானாக. சொல்லியவனாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதற்கு எல்லாம் சிறந்த துறையை தர வேண்டும் என்று வாசி நாட்டில் நான் நிறைவு செய்கிறேன்.